துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் ராசியினுடைய அதிபதியை விட்டு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. ஏனென்றால் சூரியன் 5இல் இருப்பதை விட 6க்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கின்றாருங்க. 11வது இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், வெகுமளவில் கடன் சார்ந்த தொல்லைகளும் மறைமுக சூழ்ச்சிகளும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க சூரியன். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றார். முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாகத்தான் இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சனியினுடைய ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியினுடைய நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த 2 கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. கும்பராசியிலிருந்து 14/3/2024 முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகின்றாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் 2 பகை கிரகமான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால பல்வேறு விஷயங்களில் சிரமம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. ஏனென்றால் மீனராசி சூரியனுடைய நட்பு கிரகமான குருவினுடைய ஆட்சி வீடாக பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட இடத்துல சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது. அங்கு நீச்சம் பெற்ற தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே இந்த ஒரு தருணம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சியின் காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகின்றது. அந்த ஒரு மாற்றம் பொதுவாக நல்லதொரு இனிமையான ஒரு மாற்றமாக அமைகின்றது. ஏனென்றால் சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. மற்ற இடங்களில் ஓரளவிற்கு நடுநிலையான பலனை தர முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க சூரியன். சூரியனுடைய பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றது. சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கின்றாருங்க சூரியன். புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கின்றார். புதனுக்கு சூரியன் அதி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. எனவே நட்பு கிரகத்தினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லதொரு முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகத்தை பல்வேறு வகையில் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் உங்களுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகின்றார்.
அவர் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான ஒரு யோகம் நிறைந்தது ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் ஏற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற ஒரு வாய்ப்புகள் எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காதுங்க. குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகின்றாருங்க. சூரியனுடைய நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக மேசராசியும் பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக இன்னும் ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகின்றார். சூரியன் உச்சம் பெறப்போகிற தருணம் என்பது மிக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிட்டுவதற்கான ஒரு யோகமும் தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகின்றது. எனவே தான் சூரியனுடைய இந்த ஒரு பயிற்சி மட்டுமல்ல, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாங்க. மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுப்பெறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல ராகுவோடு அமர்ந்து இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மற்றொரு புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் நிறைந்து கொடுக்கின்றாருங்க. இப்படி 3 கிரக நிலைகளும் வலுவாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்தது ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது சூரியனுடைய சப்தம பார்வை விரயஸ்தானமாகிய 12 அபரிவிதமாக கிடைக்கின்றது. எனவே இல்லத்தில் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். உத்தியோக ரீதியாக மதிப்பும் ஆளுமையும் மிக்க ஒரு உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் துலாம் ராசி காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கிடைக்கப் போகின்றது. தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் அசுர வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசுடைய சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் அபரிவிதமாக கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கச்சிதமாக அமைவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையிலிருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு விதமான